Hello students, 10th quarterly exam max exams கான ஒரு very important model question paper பார்க்க போறோம். 100 marks கான question paper. உங்களுக்கு 14 1 mark question choose the correct answersல இருந்து கொடுக்கறாங்க. சரிங்களா? So quarterly பொறுத்தவரையும் உங்களுக்கு creative 1 marks எதுவும் கொடுக்க மாட்டாங்க. So 14 1 marks full marks score பண்ணனும் அப்படினா கொடுத்திருக்க இந்த போர்ஷன்ல இருக்க புக் பேக்ல இருக்க 1 mark questions பக்காவா தயாராயிடுங்க. So 1 marksல நீங்க ரெடி ஆயிட்டீங்கன்னா இந்த 14 marksம் வாங்கிடலாம். 2 marksல important பார்த்துருவோம். Answer any 10 from the following. Question number 28 is compulsory. So 15th one பார்த்தீங்கன்னா உங்களுக்கு A cross B ஓட அந்த pair கொடுத்துட்டு A ஓட element என்ன B ஓட element என்னன்னு கேட்டிருக்காங்க. 16th sum 15th sum பார்த்தீங்கன்னா உங்களுக்கு first chapterல இருந்தே கேட்டிருக்காங்க. first exerciseல இருந்தே சரிங்களா? அதுக்கடுத்து 16th chapter 16th question பாருங்க. evaluate f of 2 என்னன்னு கேட்டிருக்காங்க. f of x ஓட value x square minus 5x plus 6 then evaluate f of 2. So இதுமே first chapterல இருந்து கேட்டிருக்காங்க. 17th question find k if f of k is equal to 5 where f of k is equal to 2k minus 1. இதுமே உங்களுக்கு first chapterல இருந்து கேட்டிருக்காங்க. அடுத்தது 18th question if 800 is equal to a power of b cross b power of a then find a and b. இது very important question. Public examsல இந்த question கேட்டிருக்காங்க 18th one. 19th question find the sum of 6 plus 13 plus 20 plus up to plus 97. இது உங்களுக்கு second chapter numbers and sequenceல இருந்து கேட்டிருக்காங்க very important. அடுத்து find x so that x plus 6 x plus 12 and x plus 15 are consecutive terms of a geometric progression. GP ல இருந்து இந்த sum கேட்டிருக்காங்க very important. அடுத்தது find the LCM of 8 x power of 4 y power of 9 48 x power of 8 y power of 4. இது உங்களுக்கு third chapterல இருந்து கேட்டிருக்காங்க very important 2 marks. simplify அடுத்து algebraல இருந்தே கேட்டிருக்காங்க x cube by x minus y plus y cube by y minus x. இந்த sum very important. So இந்த patternல இருக்க மத்த sumsமே நல்லா பார்த்துக்கோங்க. 23ல பாத்தீங்கன்னா determine the quadratic equation whose sum and product of roots are minus 9 20. இதுமே third chapterல இருந்து கேட்டிருக்காங்க. அடுத்து 4th chapterல இருந்து questions கேட்டிருக்காங்க 2 marksல அதையும் பார்த்துக்கோங்க. அடுத்து 5th chapter coordinate geometryல இருந்து slope கேட்டிருக்காங்க. அடுத்தது find the equation. ஸோ அடுத்தது உங்களுக்கு 5th chapter உங்களுக்கு slope equationல பார்த்தீங்கன்னா coordinate geometryல இருந்து 2 sum கொடுத்துருக்காங்க. ஸோ 4th chapterல இருந்து ஒரு sum தான் கொடுத்துருக்காங்க சரிங்களா? அதே மாதிரி trigonometryல இருந்து prove that root of 1 plus cos theta by 1 minus cos theta is equal to cosecant theta plus cot theta. இதை வந்து ப்ரூவ் பண்ணி நம்ம எழுதுறோம். எனக்கு இந்த சம்மே தெரியல அப்படின்னா கூட அந்த கொடுத்துருக்க அந்த கண்டிஷன் அப்படியே எடுத்து எழுதி LHS is equal to RHSன்னு எழுதுனீங்கனாவே உங்களுக்கு 1 mark கொடுத்துருவாங்க. இது வந்து ஒரு ரூல் சரிங்களா? ஸோ தெரியாத ஸ்லோ லேர்னர்ஸாக இருக்கீங்கன்னா இந்த மாதிரி ஷோ தட் ப்ரூவ் தட் எல்லாம் எப்பயுமே அட்டன் பண்ண பாருங்க. அடுத்து 28th கொஸ்டின் உங்களுக்கு ஷோ தட் த ஸ்ட்ரெயிட் லைன் சொல்லிட்டு இது வந்து பெர்பெண்டிகுலரான்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதுவுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கோஆர்டினேட் ஜியோமெட்ரியிலேருந்து கொடுத்துருக்காங்க. ஓகே, அதுக்கு அடுத்தது தேர்ட் சப்டிவிஷன் 5 mark கொஸ்டின் 10 5 marks. ஸோ இந்த கொஸ்டின் பேப்பர்லேயே ரொம்ப ஒரு முக்கியமான பகுதி என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இந்த 5 marks தான். ஸோ ஸ்லோ லேர்னர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா 5 marksை வந்து நம்ம கான்சன்ட்ரேஷன் பண்ணாவே அழகாக 50 marks ஸ்கோர் பண்ணிட முடியும். ஆல்ரெடி நம்ம வந்து மேக்ஸில் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த வீடியோவோட லிங்க் நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். 10th பிளேலிஸ்ட் லிங்க்கும் கொடுக்குறேன். மற்ற வீடியோஸும் போய் பாருங்கள், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். நான் சொன்ன கொஸ்டின்ஸை நீங்கள் படிச்சிங்கனாவே கண்டிப்பாக சென்டம் எடுத்துடலாம். ஆனால் 1 marks மட்டும் ரெடி ஆகிடணும். புரிஞ்சதுங்களா? ஸோ 29th கொஸ்டின் பாருங்க, உங்களுக்கு சாப்டர் 1ல இருந்து கேட்டிருக்காங்க. A cross A is equal to B cross B intersection C cross C. இது பார்த்தீங்கன்னா 1.1ல இருந்து கேட்டிருக்காங்க. வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ 1.1ல இருக்க அந்த 5 6 7 இந்த 3 சம்முமே பார்த்துக்கணும். அதோட ரிலேட்டடாக இருக்க எக்ஸாம்பிள் சம்ஸ் பார்த்துக்கணும். கண்டிப்பாக ஒரு கொஸ்டின் அதுலேருந்து வந்துடும். அதே மாதிரி செட் ஆஃப் ஆர்டர் பேர், டேபிள் ஃபார்ம், ஆரோ டயக்ராம், கிராஃபிக்கல் ஃபார்ம் கொஸ்டின் நம்பர் 30 இந்த மாடல்ல இருந்து ஒரு சம் கேட்பாங்க. ஸோ சாப்டர் 1 பொறுத்தவரை உங்களுக்கு 4 டைப்ஸ் இருக்கு. ஸோ அந்த 4 டைப்ஸ்ல இருந்து ஏதாவது 2 டைப் கண்டிப்பாக கொடுத்துருவாங்க. அந்த 4 டைப்ஸும் என்ன அப்படின்றத தெளிவாக உங்களுக்கு அந்த 10th மேக்ஸ் குவார்டர்லி இம்பார்ட்டன்ட் வீடியோவில் நான் சொல்லியிருக்கேன். கண்டிப்பாக அதை பாருங்க. இது மட்டும் ஒரு குவார்டர்லிக்கு மட்டும் யூஸ்ஃபுல் இல்லை பிள்ளைங்களா, பப்ளிக் வரையுமே இம்பார்ட்டன்ட் நான் சொன்னது சரிங்களா? ஸோ பாருங்க. அதே மாதிரி 31 பார்த்தீங்கன்னா ஃபங்க்ஷன் f of x ஓட வேல்யூ 3 minus 2x. Find x such that f of x square is equal to f of x whole power of square. இது வந்து
எக்ஸோட வேல்யூ நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணோம். இதுவுமே வந்து ஃபங்க்ஷன்லேருந்து கேட்டிருக்காங்க ஃபர்ஸ்ட் சாப்டர். அடுத்து ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர் 210, 55 எக்ஸ்பிரசிபிள் இன் த ஃபார்ம் 55x minus 325 தென் ஃபைண்ட் எக்ஸ். ஸோ இது HCFலேருந்து கேட்டிருக்காங்க. HCF பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செகண்ட் சாப்டர்லேருந்து கேட்டிருக்காங்க. அடுத்து 33 பார்த்தீங்கன்னா ரேஷியோ 6th and 8th டேர்ம் ஏபியிலேருந்து ஒரு சம் கேட்டிருக்காங்க. வெரி இம்பார்ட்டன்ட். ரேகா சம் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். பப்ளிக்ல பலமுறை கேட்ட கொஷின். ஸோ மிஸ் பண்ணாதீங்க. இது வந்து உங்களுக்கு 2.9லேருந்து கேட்டிருக்காங்க இந்த ரேகா சம் செகண்ட் சாப்டர். 35 பார்த்தீங்கன்னா அல்ஜிப்ராலேருந்து கேட்டிருக்காங்க. வெரி இம்பார்ட்டன்ட் கொஷின் 5 மார்க்ஸில். ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் ஒய் பவர் ஆஃப் மைனஸ் ஸ்கொயர். சரிங்களா, -2. அடுத்து ஃபைண்ட் த ஸ்கொயர் ரூட் ஆஃப் 64. இந்த சம் பாருங்க, ஸ்கொயர் ரூட்ல இருந்து கண்டிப்பா ஒரு கொஷின் வந்துடும். ஸோ கண்டிப்பா ஸ்கொயர் ரூட்டை நீங்க படிச்சே ஆகணும். மிஸ் பண்ணாம படிங்க. அதுல இருக்க எக்ஸாம்பிள் சம், எக்ஸசைஸ் சம் எதையுமே மிஸ் பண்ணாதீங்க. சரிங்களா. அடுத்தது 37. இது வந்து ஆல்ஃபா பீட்டா. அதுல வந்து ஃபைண்ட் த வேல்யூஸ். இதுவுமே இம்பார்ட்டன்ட். அதுக்கு அடுத்தது தியரம், பேசிக் ப்ரொபோர்ஷனாலிட்டி தியரம் பார்த்துக்கோங்க. அதே மாதிரி உங்களுக்கு ஆங்கிள் பைசெக்டார் தியரமும் கேட்பாங்க. ஸோ அது ரெண்டும் பார்த்துக்கோங்க. ஏன்னா ரெண்டுத்துலேருந்து ஒன்று கண்டிப்பாக வந்துடும். ஸோ நான் இந்த லெசன் இந்த வீடியோவில் உங்களுக்கு இந்த கொஷின் பேப்பர் மட்டும் எக்ஸ்பிளைன் பண்ணல. ஸோ இதெல்லாம் படிக்கணுன்றதையும் தெளிவாக சொல்கிறேன். அதெல்லாம் நல்லா பார்த்துக்கோங்க. அடுத்து ஃபைண்ட் த ஏரியா ஆஃப் த குவாட்ரிலேட்டரல் ஃபார்ம்டு பை ஏரியா ஆஃப் குவாட்ரிலேட்டர் ஒரு சம் கேட்பாங்க. அப்படி இல்லைன்னா உங்களுக்கு ஏரியா ஆஃப் த பேரலோகிராம் கேட்பாங்க, இது கேட்பாங்க, அதே மாதிரி ட்ரையாங்கிள் கேட்பாங்க. ஸோ இது எல்லாமே பார்த்துக்கோங்க கோஆர்டினேட் ஜாமெண்ட்ரியில். சரிங்களா. 5.1 வந்து வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அதே மாதிரி ஃபைண்ட் த ஈக்குவேஷன் சொல்லிட்டு அதோட ஆல்டிடியூட் ஏ அண்ட் பி இதோட ஈக்குவேஷன்ஸ் என்ன அப்படின்றத நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணோம். இதுவும் இம்பார்ட்டன்ட் 5 மார்க்ஸ் கோஆர்டினேட் ஜாமெண்ட்ரியில். அடுத்து ட்ரிக்னாமெண்ட்ரியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ரூவ் தட் தான். ஸோ ட்ரிக்னாமெண்ட்ரி தெரியல அப்படின்னா ஸ்கிப் பண்ணிடுங்க. இல்லை எனக்கு வந்து வேற எந்த ஒரு சம்முமே தெரியல அப்படின்னா ட்ரிக்னாமெண்ட்ரியில் இருக்க ப்ரூவ் தட் அட்டன் பண்ணி அங்கே என்ன கொடுத்துருக்காங்களோ அப்படி எடுத்து எழுதி லாஸ்ட்ல LHS = RHS போட்டிங்கன்னா ஒரு 1 மார்க் கண்டிப்பாக கிடைக்க சான்சஸ் இருக்கு. 42 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3.1ல இருந்து கேட்டிருக்காங்க. இது அல்ஜிப்ரால இருந்து x plus y plus z is equal to 5, 2x minus y plus z is equal to 9, x minus 2y plus 3z is equal to 16. ஸோ எலிமினேஷன் மெத்தட் யூஸ் பண்ணி நம்ம சால்வ் பண்ணி அதோட XYZ ஓட வேல்யூ என்னன்னு ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஓகே. ஸோ கண்டிப்பாக வந்து இதில் இருக்க கொஷின்ஸ் எல்லாமே ப்ராக்டிஸ் பண்ணுங்க. இந்த சம் மட்டும் ப்ராக்டிஸ் பண்ணாமல் இந்த மெத்தடில் இருக்க மற்ற சம்ஸும் நம்ம ப்ராக்டிஸ் பண்ணோம். அதே மாதிரி ஜாமெண்ட்ரியும் கிராஃபுமே அதே மாதிரி தான். இதில் வந்து உங்களுக்கு 2 மெத்தட் இருக்கு. சிமிலர் ட்ரையாங்கிளும் கேட்குறாங்க, ஆல்டிடியூடும் கேட்குறாங்க. ஸோ ஆல்டிடியூட் எங்களுக்கு சொல்லலை அப்படின்னா நீங்கள் சிமிலர் ட்ரையாங்கிளே ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. அதில் உங்களுக்கு லெஸ் தென் கிரேட்டர் தென் 2 சம் இருக்கு இல்லையா. ஸோ 2 மெத்தடுமே பார்த்துக்கோங்க. ஒரு சம் ஈஸியாக அட்டன் பண்ணிடலாம். அதே போல் கிராஃப் ஆஃப் வேரியேஷன். ஸோ அதை பார்த்தீங்கன்னாவே நீங்கள் வந்து கிராஃப் அட்டன் பண்ணிடலாம். ஸோ கண்டிப்பாக வந்து இந்த வீடியோவில் உங்களுக்கு என்னென்ன இம்பார்ட்டன்ட் நான் சொல்லியிருக்கேன். தயவு செஞ்சு எல்லாமே ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். மேக்ஸை பொறுத்தவரையும் இந்த 16 மார்க்ஸ் அப்படியே மிஸ் பண்ணாமல் பப்ளிக்கில் வாங்கணும் அப்படின்னு ஃபீல் பண்ணிங்கன்னா கிராஃப் ஜாமெண்ட்ரி எப்பயுமே வந்து ஃபிங்கர் டிப்ஸில் ரெடியாக இருங்க. எந்த ஒரு கன்ஃபியூஷனும் வேண்டாம். நல்ல ப்ரெசென்ட் பண்ணுங்க. அடிச்சு கிராஃப் ஜாமெண்ட்ரி பண்ணாதீங்க. நீட் பெர்ஃபார்மன்ஸ் கொடுங்க. கண்டிப்பாக ஃபுல் மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணிடலாம். ஜாமெண்ட்ரியில் வந்து உங்களுக்கு கன்ஸ்ட்ரக்ஷன் கண்டிப்பாக எழுதணும். ஸோ அதை மிஸ் பண்ணாதீங்க. சொன்னது புரியுதுங்களா. ஸோ இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னா லைக் கொடுத்துட்டு ஹை பாயிண்ட்ஸ் கொடுத்து சப்போர்ட் பண்ணுங்கள். இது சேனலோட க்ரோத்துக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து வீடியோ பார்க்குறீங்க, ஆனால் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க. ரொம்ப வருத்தமாக இருக்குது. உங்களுக்காக நிறைய நேரம் ஒதுக்கி நம்ம வீடியோஸ் போடுறோம். அடுத்து 11th 12th வந்து இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் அப்லோட் பண்ண இருக்கிறோம். ஸோ கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். வாட்ஸ்அப் சேனலில் ஜாயின் பண்ணாதவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு கொஷின் பேப்பர்ஸ்லாம் வந்து ஆல் டிஸ்ட்ரிக்ட் கொஷின் பேப்பர் அதில் தான் நாங்கள் எக்ஸாம் டைமில் ஷேர் பண்ணுவேன். லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஹை பாயிண்ட்ஸ் கொடுத்து சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.